ஹலோ சிஸ்டர், கருணா அங்க இருக்கானா? ஹலோ, கால் பண்ற, ரொம்ப நேரமா போன் எடுக்க மாட்டானே, என்ன பண்றான்? ரீல் அருந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அது நான் வந்து ஓ, அப்போ கருணா அங்கதான் இருக்கானே சிஸ்டர்? ஆமா, இங்கதான் இருக்காரு. ஆனா அவர் இப்போ ரொம்ப பிஸியா இருக்காரு. வேற ஒரு பாண்டிங்கிற ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பாண்டியா? நான் தான் இங்க இருக்கேனே. வேற அந்த பாண்டி? எது வேற பாண்டியா? மாப்பிளைக்கு வேற பாண்டின்னு ஃப்ரெண்ட் இருக்கானா என்ன? என்ன சிஸ்டர் உளறிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் உளரல. ரொம்ப நேரமா உங்க ஃப்ரெண்டு தான் உளறிட்டு இருக்காரு. ஆனா சொல்ற விஷயம் எதுவும் நம்புற மாதிரியே இல்ல. பாவம், உங்க ஃப்ரெண்டுக்கு தான் தெரியல. சிஸ்டர், நீங்க என்ன பேசுறீங்க, என்ன குழப்பறீங்க ஒண்ணுமே புரியல சிஸ்டர். அது ஒண்ணும் இல்ல பாண்டி. யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டா அது தப்புன்னு முதல்ல நாம நம்பணும். அதை விட்டுட்டு அந்த தப்ப நியாயப்படுத்த நினைக்க கூடாது. சிஸ்டர், சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிய மாட்டேது எனக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்களேன். புரியறவங்களுக்கு புரியும். பாய்டா. புரிய வேண்டியவங்களுக்கு புரியுமா? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. யாருக்கு புரியும்? மாப்பிள்ளை ஏதோ பிளான் பண்ணிருக்கான், சிஸ்டர்ட்ட செல்ஃப் எடுக்கல இருக்கலாம். அக்கா, இதெல்லாம் மூட நம்பிக்கைக்கா. இந்த காலத்துல இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். இத மட்டும் வச்சுட்டு யாரும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இந்தம்மா பாத்து பேசு. எது மூட நம்பிக்கை? நீ என் ஆத்தா வாக்கையே பழிச்சு பேசுறியா? உனக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்துச்சுன்னா உன் கையே கொடு. உன் மொத்த ஜாதகத்தையும் ஆத்தா புட்டு புட்டு வச்சிருவா. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அட, உன் கைய கொடுமா. அதுக்கப்புறம் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உனக்கே தெரியும். வா போ. அல்லு. உன்ன உன் ரேகை என்ன சொல்லுதுன்னு நல்லா கேட்டுக்கோ. உன் கைரேகைப்படி உனக்கு அம்மா இருக்காது. உன் கூட பிறந்த பிறப்பு ஒன்னே ஒண்ணு, அதுவும் பொண்ணு. நீ எப்பவுமே உன் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுவ. யாருக்கிட்டையும் ஒத்த பைசா கூட கடன் வாங்க மாட்டேன்னு சொன்ன உனக்கு அந்த கடனாலே எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் தான் உன் கழுத்துல தாலி ஏறி இருக்கு. என்ன ஆத்தா சொன்ன வாக்குல ஏதாவது பொய் இருக்கா? இப்பவாது நம்புறியாமா இந்த ஆத்தா வாக்கு உண்மைன்னு? இது வரைக்கும் நடந்ததா சொன்ன, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற, கேக்குறியா தாயி? ரொம்ப நேரமா அவ கைய பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி என்ன அவ கையில போட்டிருக்கு? இருமா, இது சாதாரண ரேகை இல்ல. தம்பி, உன் கைய மறுபடியும் காட்டுப்பா. காட்டுப்பா. அட, என்னன்னு சொல்லாமா? இந்த மாதிரி 2 கைரேகையும் என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த ஐயாவோட ரேகை சத்தியவான் ரேகை. அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அன்னைக்கு யமங்கிட்ட போராடி தான் புருஷன் உயிரை மீட்டு கொண்டு வந்தாலே சாவித்திரி, அவளோட ரேகமா இந்த பொண்ணோடது.
அந்த சாவித்திரியோட புருஷன் சத்தியவான். அதுதான் இந்த தம்பியோட ரேகை. நீ உன் கட்டின உன் புருஷனை எந்த யமனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் சண்டை போட்டு போராடி உன் புருஷனை கூட்டிட்டு போயிடுவ தாயி. இது அந்த ஆத்தா மேல சத்தியம் தாயி. அம்மா, பணம் வாங்காம போறீங்க? என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ரேகைய இப்பதான் முதல் முறையா பாத்திருக்கேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா. எனக்கு பணம் எல்லாம் வேணாம். நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் வரேம்மா. அக்கா, கேட்டிங்களா? சத்யவான் சாவித்திரி ரேகையா. நானும் என் புருஷனை சில யமனுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அது இது வரைக்கும் அந்த சத்தியவானுக்கும் தெரியல, யமனுக்கும் புரியல.